ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்கோ ரெக்ரூட்மெண்ட், அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டட்லேருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். 10th படித்தவங்கலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் தனித்தனியான ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங்க்கு எழுத்து தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன மாதிரி சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த 2 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி. இந்த வீடியோவில் முழுக்க இந்த தேர்வுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், அந்த செலான், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 என்வலப் கவர் வைக்கணும். அதில் ஒரு என்வலப் கவரில் ஸ்டாம்ப் போட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த மாதிரி ஸ்டாம்ப் போட்டணும் அண்ட் கம்ப்ளீட் ஸ்டெப் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், A to Z நான் எல்லாமே தெளிவாக வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மோடில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பே பண்ணணும் நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடுவீங்க. ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இருக்கா, அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ். OBC எல்லாம் 500 SC ST 250 அந்த அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அந்த கேப்சா டைப் பண்ணிவிட்டு ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ OTP வந்துடுச்சு, நான் OTP என்ட்ரு பண்ணிட்டேன், சப்மிட்டும் கொடுத்து. அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப் வந்ததும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். இது கீழே அந்த டிக் பாக்ஸ் இருக்கா, அதை டிக் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு மாறிடும். இதில் எந்த மோடில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் டெபிட் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். டெபிட் கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ரூபே கார்டா அதர் டெபிட் கார்டாக கேட்கும். ஸோ ரூபே இருந்தால் ரூபே கொடுத்துக்கோங்க, இல்லை அதர் டெபிட் கார்டுனா அதர் டெபிட் கார்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து ப்ரொசீட் நவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ்க்கு மூவ் ஆகிடும். இதில் உங்கள் கார்டு ஹோல்டருடைய நேம், உங்கள் கார்டில் இருக்கக்கூடிய அந்த 16 டிஜிட் நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், அப்புறம் கார்டுக்கு பின்னாடி CVV 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. உங்கள் கார்டு லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயில் என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆகி இந்த பேஜ்க்கு வந்துடும். இதில் தேங்க்யூ ஃபார் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்னு வந்துடும். இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க, டீட்டெயில் இது இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, என்ன போஸ்ட்டு, என்ன நேமு, எல்லாமே இதில் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் அதில் இருக்கும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்ட் பை இமெயில் ஆர் SMS அப்படின்னு காமிக்கும். இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகி உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் இமெயில் ஐடிக்கு அந்த ரிசிப்டை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிப்பாங்க. தென் உங்கள் இமெயில் ஐடிக்கு போய் செக் பண்ணி பார்த்து மெயில் வந்திருக்கும். இதை ஃபஸ்ட்டு மெயில் வந்திருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈஸி பே அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, உங்கள் மொபைலுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். ஸோ அந்த இமெயில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரிசிப்ட் ஓப்பன் ஆகிடும். இதுதான், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இது ரொம்பவே முக்கியம். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுவீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட. ஸோ இந்த பேமெண்ட் பண்ண ரிசிப்டையும் நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். இதுதான் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்கள் நேமு, உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்ன ஃபீஸ், என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கூட வச்சு அனுப்பணும். நான் எப்படின்றத சொல்கிறேன். ஃபீஸ் பே பண்ணியாச்சு. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அடுத்தபடி நோட்டிஃபிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு அது மேலேயே சிக்னேச்சர் பண்ணணும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி இருக்கா, அதில் எதுவுமே நீ ஃபில் பண்ணாதீங்க, அது ஆஃபீஸ் யூஸ்க்கு, அதை விட்டுருங்க. அது கீழே நம்பர் 1ல் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ போஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அது கீழே உங்களுடைய நேம் பிளாக் லெட்டரில் கொடுத்துக்கோங்க. அது கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த், அது கீழே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ, மோஸ்ட்லி நோ கொடுத்துருங்க. அண்ட் அது கீழே என்ன ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா என்னவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் யாரோ அவங்களோட நேமை
நேமை கொடுத்துக்கோங்க. 7வதுல உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் டெம்பரரியாக எங்கேயாவது வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை டெம்பரரி அட்ரஸில் கொடுத்துக்கோங்க. 9th காலமில் உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. 10th காலமில் உங்கள் இமெயில் ஐடி கரெக்ட் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. 9th 10thல உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி ஃபீஸ் பே பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதையே இதுலேயும் கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. 10th 12th டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கோங்க. அது கீழே என்ன மீடியம், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதை கொடுத்துக்கோங்க. அது கீழே நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலையா இல்லை திருவள்ளூரா இல்லை வேலூரா என்ன டிஸ்ட்ரிக்கோ டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுத்துக்கோங்க. அது கீழே சிட்டிசன்ஷிப் அதாவது நீங்கள் இந்தியன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அது கீழே 15வது காலமில் உங்களுக்கு முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் 16வது காலமில் ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தீங்கன்னா எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், இன்டர்கேஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். 17வது காலமில் உங்களுடைய மதம் ஹிந்துவா கிறிஸ்டினா என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. 18வதுல உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, நீங்கள் ஜென்ரலா இல்லை ஓபிசியா எஸ்சி எஸ்டியா என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. 19வதுல உங்கள் கேஸ்டுடைய உள்பிரிவு, ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 20வதுல எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களே அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பிளேஸ் என்ன பிளேஸ்லேருந்து பண்ணுறீங்க, திருவண்ணாமலையா திருவள்ளூரா சென்னையா எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் கொடுத்துட்டு அன்றைக்கி டேட் இன்றைக்கி எப்போ ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. ரைட் சைடில் உங்கள் சிக்னேச்சர் கண்டிப்பாக போட்டு கீழே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷனில் வந்து வித்தவுட் சைன் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சிக்னேச்சர் மறக்காமல் போட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 என்வலப் கவர் நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்லேயோ இல்லை ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கிடைக்கும். இந்த மாதிரி 2 என்வலப் கவர் வாங்கிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் 27 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாம்ப், இது ஒரு ஸ்டாம்ப் வந்து 5 ரூபா. ஸோ டோட்டலாக 6 வாங்கியிருக்கேன். 1 5 ரூபானா 6 30 ரூபா. ஸோ 27 ரூபாய்க்கு அவங்க ஸ்டாம்ப் போட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கிக்கோங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும். 5 ரூபா ஸ்டாம்ப்பு 6 வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டாம்ப் வாங்கிட்டு அண்ட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்கள்ல அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது அது ப்ளஸ் 10th 12th அண்ட் கம்யூனிட்டி டிசி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஆதார் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு 2யுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த கவருக்குள்ளே உள்ளே போட்டுருங்க. ஸோ இந்த என்வலப் கவருக்குள்ளே 2யுமே மடித்து உள்ளே வச்சுருங்க. அந்த கவர் ஃப்ரண்ட்டில் ஃப்ரம் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க. டு அட்ரஸ் தி மேனேஜிங் டைரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வெள்ளூர் 63004. ஸோ இந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அட்ரஸ்க்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் போய் சேரப்போகுது. ஸோ அந்த அட்ரஸை தெளிவாக கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் தெளிவாகவே இருக்குது. இன்னொரு என்வலப் கவர் வாங்கியிருப்பீங்களா, 2 வாங்க சொன்னால, ஒன்றுத்தில் எல்லாமே உள்ளே வச்சுட்டீங்க. இன்னொரு என்வலப் கவரில் உங்களுடைய 2 அட்ரஸ் மட்டும், அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸை 2ன்னு போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அந்த ஸ்டாம்ப் நான் வாங்க சொன்னால 5 ரூபா ஸ்டாம்ப் 6 வாங்க சொன்னால அந்த ஸ்டாம்பை மேலே ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டு இதையும் ஃபோல்ட் பண்ணி அந்த கவருக்குள்ளே வச்சு ஸோ அந்த உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் 10th 12th ஆதார் பேன் கம்யூனிட்டி டிசி அந்த டாக்குமெண்ட்ஸு அது கூட இந்த என்வலப் கவரில் ஸ்டாம்ப் ஒட்டி உங்கள் 2 அட்ரஸ். ஸோ இது எதுக்கு, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எழுத்து தேர்வு இருக்குது, எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த என்வலப் கவர் அனுப்புறீங்கல்ல ஸ்டாம்ப் ஒட்டி, அதில் ஆல் டிக்கெட் வச்சு உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் தான் அந்த ஆல் டிக்கெட்டில் எந்த டேட்டில் எக்ஸாம் எந்த சென்ட்ரு எல்லாமே இருக்கும். ஸோ அதை அனுப்புறதுக்காக தான் இதில் உங்கள் 2 அட்ரஸை எழுதி 27 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்ப சொல்கிறாங்க. நம்ம 30 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பையும் ஒட்டிட்டோம். இதையும் உள்ளே வச்சு அனுப்பிடுங்க. உங்கள் அப்ளிகேஷன் பார்த்துட்டு எக்ஸாம் டேட் அப்போ ஆல் டிக்கெட் இதுக்குள்ளே வச்சு உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இது கூட மறக்காமல் 3 ஃபோட்டோ அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்டி கொரியர்ஸோ இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர்ஸோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சீக்கிரமாக போய் ரீச். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி யாராவது எப்படி அப்ளை பண்ண தெரில அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிப்பாங்க. நன்றி, வணக்கம்.